மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் போய் ஒரு கலவரத்திற்கான விதையை ஊன்றுவதற்கான எல்லா திட்டங்களையும் திட்டமிட்டே செயல்படுத்தி இருக்கிறார். ஒரு மாநில தலைவராக, ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவது சரிதானா, முறைதானா? ஏன்னா பிஜேபியினுடைய வரலாறு வட மாநிலங்களில் கலவரங்களை விதைத்துத்தான் வாக்குகளை அறுவடை செய்கிறார்கள். அந்த மாதிரியான காரியத்தில் பிஜேபி தமிழ்நாட்டிலும் இறங்கி வேலை செய்வதற்கு திட்டங்களை தீட்டி, பலவாறான திட்டங்களை தீட்டி கொண்டு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ஒரு மாணவி இறந்த போதும் அந்த மாதிரியான வேலைகளைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். மத மாற்றத்திற்கான முயற்சி அப்படி இப்படின்ட்டு இப்போ அவர்கள் நிறைய காரியங்களில் கதை கட்டி விடுவதும் அந்த மாதிரியான சூழல்களை உருவாக்கி பார்ப்பதுமாக இருக்குது. அது தமிழ்நாட்டில் அவர்களுடைய முயற்சிகள் பலனற்று போகிறது அல்லது தோற்று போகிறது, தோற்கடிக்கப்படுகிறார்கள்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் இப்போ பாப்பிரெட்டிப்பட்டியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம பேசணும். அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள், அவருக்கு தெரியாத சட்ட பிரச்சனைகள் இருக்க முடியாது. நம்ம தெரியும்னு தான் பேசணும். ஏன்னா இப்போ தெரியாது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு இல்லை. ஒரு இடத்திற்கு போகிறதா இருந்தால் முறையான அனுமதி பெற வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு போகிறதா இருந்தால் ஒரு முறையான அனுமதி பெற வேண்டும். அனுமதி காவல்துறையில் பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. நாம் எந்த இடத்திற்கு ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு போனால் அந்த கோயில் நிர்வாகத்தினரை, கோயிலுக்குள் போனால் அந்த நிர்வாகத்தினரை முன்கூட்டியே அணுகி, இதுதான சட்டம், இதுதான முறை, இதுதான நடைமுறை, இதுதான பண்பாடு, இதுதான கலாச்சாரம், இதுதான அன்பு வழி. மக்களை நீங்கள் இந்த மாதிரியான முறைகள் இருக்கா இல்லையாங்க நீங்களாவே தெரிஞ்சுக்கிடணும். பிஜேபிக்கு மாவடிக்கணுங்கிற முறையில் நீங்கள் அதிவேகமாக செயல்படுறது ஒரு ஆற்றாமையைத்தான் ஏற்படுத்துகிறது அன்றி ஒரு மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், முறையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கோயில் நிர்வாகத்திடம் முறையாக அவரை சார்ந்தவர்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் கோயிலுக்கு வந்தது ஏன்னா மாதா கோயில், லூர்து அன்னை மாதா கோயில், அந்த கோயிலுக்கு பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்கு தலைவர் அவர்கள் வர விரும்புகிறார். இது முறையா இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதைத்தான் செய்வார்கள். திடுதிடுப்புலாம் போயிட மாட்டாங்க. எந்த கோயிலுக்கோ எதுக்குமே திடுதிடுப்புன்னு போக மாட்டாங்க. அது போனால் அது முறையும் இல்லை, அது பண்பாடும் இல்லை, கலாச்சாரமும் இல்லை, அது சட்ட வரமுறைக்கு உட்பட்டும் அல்ல. இந்த தமிழ்நாடு போலீஸு, காவல்துறை இவருக்கு காவல் காக்கிறது என்ன முறையில் இந்த காவலை கொண்டு போகிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இதில் நமக்கு நிறைய கேள்விகள் எழக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நேரடியாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒரு கோயிலுக்குள், சர்ச்சுக்குள் போகிறதற்கு இவருக்கு அங்கே உள்ள நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று, அந்த நிர்வாகத்தினர் நீங்கள் தாராளமாக வாங்க, அது மட்டும் இல்லை நாங்கள் இத்தனை பேரோட வாரோம், இத்தனை பேர் தான் வருவோம், குறிப்பிட்ட அளவு எல்லாரும் அறுதிட்டு சொல்லித்தான் போகணும். அதாவது ஆலயத்துக்குள் யார் வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம். சாமி கும்பிடுவதற்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது, தடையும் கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஆலய வழிபாட்டுக்குத்தான் செல்கிறீர்களா? அந்த மாதா அன்னையை வழிபடுவதற்குத்தான், உங்கள் உளப்பூர்வமாக மாதா அன்னையை வழிபடுவதற்குத்தான் செல்கிறீர்களா? இல்லையே, நிச்சயமாக இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் அந்த எண்ணத்தோடு செல்லவில்லை. அவருக்கு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், அந்த எண்ணம் தான் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆலய வழிபாட்டுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம்ங்கிற அந்த வரையறை உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த மாதிரி ஆதாய நோக்கோடு ஆதாய சூதாடியாக செல்லக்கூடிய யாருக்குமே அந்த வரையறை பொருந்தாது. யார் வேண்டுமானாலும் வரலாம் உள்ளே அப்படிங்கிற வரையறை எந்த கோயிலுக்குள்ளும் பொருந்தாது. நீங்கள் ஆதாயத்துக்காகத்தான் வருகிறீர்கள் என்றால் அங்கே அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். நிச்சயமாக அனுமதி பெறாமல் நீங்கள் அந்த ஆதாயத்துக்காக எந்த கோயிலுக்குள்ளும் நுழையக்கூடாது. இதுதான் சட்டம், இதுதான் பண்பாடு, இதுதான் நெறிமுறை, இதுதான் வரைமுறை. இதை மீறுபவன் அவன் ஐபிஎஸ் படித்திருந்தாலும் அவன் முட்டாளே. திரு அண்ணாமலை அவர்களை முட்டாள் என்ற கடும் சொல்லால் நான் சொல்வதற்கு இல்லை. அவர் முட்டாளும் இல்லை, அவர் அறிவாளிதான். அறிவுபூர்வமாக சிந்தித்துத்தான் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், நம்ம இங்கே தடுத்து நிறுத்தினார்கள் என்ற மாயத்தை
மக்களிடம் காட்ட வேண்டும். அதை வைத்து இந்துக்களிடம் வாக்கு அறுவடை செய்ய வேண்டும், இந்து கிறிஸ்தவ மோதலை உருவாக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு அவர் முன் அனுமதி அற்ற நுழைவினை அந்த ஆலயத்துக்குள் செய்ய முயற்சிக்கிறார். அப்போ அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எழுப்புவதற்கு அவர் முயல்கிறார் என்பது இந்த இடத்தில் கிளியரா தெரியுது. இது முறையா? அவர் அனுமதி பெற்று போகணும். அனுமதி பெற்று நீங்கள் வாங்க மாலை இடுங்கன்னா போகலாம். அப்படி இல்லையா, நான் சபையில் கேட்டுக்கிடுதோன்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க சபையில் கேட்டு அனுமதி கொடுக்கறது வரை இருக்கணும், காத்திருக்க வேண்டும். அல்லது அப்படி ஒரு அனுமதி கிடைக்கலன்னா சரி இன்னொரு நாள் பார்க்கலாம், நான் ஒரு நாளைக்கு வாரேன், எனக்கான அனுமதியை நீங்கள் கேட்டு பெற்று வைங்கன்னு சொல்லி வாரவன் தான் நல்ல மனிதனாகவும் இருக்க முடியும், நல்ல கட்சிக்கு தலைவனாகவும் இருக்க முடியும். நல்ல கட்சிக்கு தலைவனாகவும் இருக்க முடியும். இது நல்ல கட்சின்னு நான் பிஜேபி கட்சி ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கலவரத்தில் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய கட்சி. இப்போ ராஜஸ்தான் தேர்தலை பாருங்க, தேர்தல் முடிந்து 1 மாதம்தான் ஆகுது. ராஜஸ்தான்ல அந்த தபால் வாக்குகளை எண்ணும்போது காங்கிரஸ் முன்னணி, எல்லா தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னணி. இவிஎம் வாக்கு மிஷினை திறந்த பிறகு அப்படி படிப்படியாக காங்கிரஸ் பின்தங்கி போகக்கூடிய சூழ்நிலை. அப்போ இவிஎம் மிஷினை என்ன செய்து இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்வியாக தான் இருக்குது. நம்ம அதை வெகு துல்லியமாக இப்படித்தான் செய்து விட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிரூபிக்கப்படாத ஒன்றை நம்ம அப்படித்தான் சொல்லக்கூடாது. அதனால நாம அரண்டவன் சாமி சேனல் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை பயங்கரமாக வைக்க மாட்டோம். ஆனால் பாருங்க, நடந்து 1 மாதம் தேர்தல் முடிஞ்சு ஆகலை. ஏற்கனவே உள்ள கர்னூருங்கிற ஒரு தொகுதியில் காங்கிரஸினுடைய வேட்பாளர் இறந்து போனார். அதனால் தேர்தல் நிப்பாட்டி வைக்கப்பட்டது. அந்த தொகுதியில் திரும்ப அவருடைய மகன் வேட்பாளராக நின்றார். தேர்தல் நடந்தது. தேர்தலில் அமோகமாக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அது இன்னும் கூட்டியே மந்திரி ஆக்கப்பட்டவர் 12,750 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று தொலைத்திருக்கிறார் ராஜஸ்தானில். அப்போ இவங்கெல்லாம் இப்போ வாக்குக்காக என்ன மாதிரியான வேலைகளை செய்து இந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே தான் இங்கேயும் ஒரு வாக்கு அறுவடையை, இந்துத்துவாங்கிற அந்த பெரும்பான்மையில் இருந்து ஒரு வாக்கு அறுவடையை செய்வதற்கு அண்ணாமலை அவர்கள் கடும் பிரயத்தனப்படுகிறார், முயற்சி செய்கிறார். அங்கே உள்ள இளைஞர்கள், நம்ம தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள அந்த கோயில் முன்பாக அண்ணாமலை அவர்கள் அவர் தன்னுடைய பரிவாரங்களோட போய் கலவரத்துக்காகத்தான் அவர் போகிறார் என்றாலும் அங்கே உள்ள இளைஞர்கள், ஐயா நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் மாலையிடக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுதாங்க. தெளிவாக சொல்லும்போது இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் பற்றிலாம் எந்த கூட்டத்திலையும் நிதானமாக பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு முதல் பயிற்சியாக தான். நீ இந்த கூட்டத்தை அடக்குவதற்கு எப்படி பேச வேண்டும், அல்லது நீ அவர்களை எப்படி கையாள வேண்டும், தோளில் கை வைத்து கையாள வேண்டுமா, என்ன இங்கெல்லாம் பயிற்சி அந்த இடத்துல திறம்பட பயிற்சி பெற்றவர் தான். ஐபிஎஸ்ல இருந்து வந்தவர் தான் அண்ணாமலை. அதில் மாற்று நம்ம சொல்லுறதுக்கு இல்லை. அப்போ அதே மாதிரி அவர் அண்ணாமலை நிதானமாகவே பேசுறாரு. ஆலயத்துக்குள்ளே எல்லாரும் நுழையலாம்லா, ஆலயத்துக்குள்ளே எல்லாரும் நுழையலாம்லா, உன்னே மாதிரியான அயோக்கிய பயில நுழைந்ததுக்கு அங்கே அனுமதி இல்லையா அப்படின்னு அவங்க கட்டுன்னு பேசலை. யாரு? ஆலயவாசிகள். அங்கே ஆலயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே வழிபாடு நடத்தக்கூடியவர்கள், நிரந்தரமாக வழிபாடு நடத்தக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த ஊர்க்காரர்கள் கட்டுன்னு அந்த வார்த்தையை பேசலை. அவங்க பேசாமல், ஐயா நீங்கள் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது, எல்லாரும் தான் ஆலயத்துக்குள்ள நுழையலாமே அப்படின்னு இருக்காங்க. இல்லை, மணிப்பூரில் ஏன்னா மக்களை பூரா கொண்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஏன்னு கேட்கல. அங்கே உள்ள மக்களை நிர்வாணப்படுத்தி அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அழைச்சி பாலியல் வன்முறை எத்தனை பெரிய கொடுமையாக நடந்து விட்டது. அதை சொன்னால் நம்ம வேடியை உடனே முடக்கிக்கிடுவாங்க, 10 பேருக்கு மேலே பார்க்காத அளவில் போயிடுது. அப்போ தமிழ்நாட்டு மக்களும் அந்த என்ன நிலையில் இருக்காங்கிறத நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு போய்கிடுது. அதனால் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அதில் தடுத்து ஆளலை, பிரதமர் அந்த இடத்துக்கே போகலை, அதனால நீங்கள் ஏன் எங்கள் கோயிலுக்கு வாரிய, எங்கள் ஆலயத்துக்குள்ள ஏன் வாரிய, நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை தராதங்க, தொந்தரவு தராதங்க, தயவு செய்து கிறிஸ்தவ மக்களை கொண்டவர்களுக்கு இணக்கமானவர்களை அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களை அல்லது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை நாங்கள் எங்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதில் என்ன தப்பு? தப்பே இல்லைல்ல. அந்த மக்கள் சொல்வது சரிதானே, அது இவர்களுக்கு பொருந்தும் தானே, அது சரியாக பொருந்தும், 100% சரியாக பொருந்தக்கூடிய அளவில் தானே இவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் வருவதற்கு யாரை கேட்க வேண்டும் அனுமதின்ட்டு
இவர் நெஞ்சை நிமிர்த்துவதற்கு எந்தவித நியாயமும் இவரிடம் இல்லை. அவர்கள் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அதுக்கு பதில் பாருங்க, பொறுங்க, நீங்கள் திமுக காரை மாதிரி பேசக்கூடாது. எப்படி அந்த மக்களை தூண்டி விடுகிறார். வார்த்தை சீண்டல். இது வார்த்தை மூலமாக எதிராளியை தன் மின் நிற்பவரை சீண்டி விடுவது. நீ திமுக காரன் மாதிரி பேசாத அப்படின்னு சீண்டி விட்டால் அவர்களுக்கு ஒரு கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஏதாவது வார்த்தையை பேசிட்டா, என்ன பாரு இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கலவர நிலையை, பதட்டமான நிலையை உருவாக்கிவிட்டு இவர் கார் ஏறி வந்துடலாம். இவர் சொகுசாக கார் ஏறி வந்துடலாம், மக்களை அடிச்சுக்கிட்டு இருந்து சாப்பிடும். அந்த நிலையை உருவாக்குவதற்கு திமுக காரன் மாதிரி பேசாதுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இருக்கார். எத்தனை பெரிய வன்மமான எண்ணம் கொண்ட மனிதனாக இந்த ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா, இன்னும் கைத்தட்டும் பிறவிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது புரியவில்லை. திராவிட கட்சி ஆட்சியிலே இந்த திமுக ஆட்சி எத்தனையோ நல்ல காரியங்களை, மகளிருக்கான காரியங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை இந்த மாதிரியான ஒரு மாய்மால அரசியலில் மாய்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியல. 2024 தேர்தல் வந்தால் தான் அதெல்லாம் தெரிய வரும். ஒரு தப்பித்தவறி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்கினால் கூட மக்கள் நீங்கள் எத்தனை பெரிய தவறை இழைத்திருக்கிறீர்கள் என்பது பின்னாளில் நீங்கள் புலம்ப வேண்டிய நிலைமை வரும். அதைத்தான் நம்ம இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த மக்களிடம் இவர் என்ன சொல்றாரு, மணிப்பூரில் குக்கியன மக்கள், மெய்த்தியன மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, ரெண்டு தரப்புலையும். ஆனால் கிறிஸ்தவர்களை தான் கொண்டுட்டாங்கன்னு இல்லை, மெய்த்தியன மக்கள் அங்கே தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே குக்கியன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் இருக்காங்க. கோர்ட்டு உத்தரவிட்டுட்டு நாங்கள் இன்னும் செய்ய முடியும். இந்த அரசு, இந்த பிஜேபி அரசு தான் அதற்கு, இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நம்மளை ரொம்ப கேனே கிறுக்கேன் ஒன்றுமே தெரியாதவன் நினச்சிக்கிட்டு இந்த பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இவங்க கொடுத்த வாக்குறுதியை மெய்த்தியன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம் அப்படின்ட்டு, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ல, பரிசீலனை பண்ணலாம்லான்ட்டு கோர்ட்டு சொல்லுது. இதைத்தான் கோர்ட்டு சொல்லியது. ஏன் சண்டையை தூண்டி விட்டதே நீ தான். ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுதான், மெய்த்தியன மக்கள் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுதான். அதனால பாவப்பட்ட இந்த குக்கியின மக்கள் மீது வன்முறை தொடுக்கப்படுகிறது. இந்த வன்முறை லேசாக தொடுக்கப்படுகிறது என்று சொல்ல முடியாது, கடுமையான முறையில் தொடுக்கப்படுகிறது. எப்படி? பயிற்சி பெற்றவர்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் குழுக்களால் பயிற்சி பெற்றவர்கள், பெண்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் குழுக்களில் பயிற்சி பெற்ற மெய்த்தியன மக்கள், சும்மாலாம் இல்லை, அவர்களெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள். ஆயுத களவாடங்கள் காவல்துறையிடம் எப்படி களவாடப்படுகிறது, கைப்பற்றப்படுகிறது, அத்தனை எளிதாக எப்படி அதெல்லாம் செய்ய முடியுது, அதெல்லாம் செய்து இவர்கள் எதிராளிகளின் மீது அதை பிரயோகிக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட அப்பாவிகளின் பிணங்கள் இப்போதுதான் புதைக்கப்பட்டது கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகு. எத்தனை பெரிய கொடுமை, எவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அந்த மக்கள் கேட்டு, தருமபுரியில் கேட்டு அவர்கிட்ட கேட்காங்க. இவர் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லுவதில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருட்டுவதும் புரட்டுவதும். அப்புறம் கடைசியாக கேட்குற அண்ணாமலை, எப்படியா கோயிலுக்குள்ள போகிறதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்குது, கோயில் ஓம் பேர்லையா இருக்குது. அங்கே உள்ள இளைஞரை பார்த்து ஒருவரை பார்த்து கேட்குறாரு, கோயில் ஓம் பேர்லையா இருக்குது, ஓம் பேர்லையா இருக்குது. எந்த கிறிஸ்தவ கோயிலும் அந்த ஊரில் உள்ளவர்கள் பெயரிலோ எந்த கிறிஸ்தவ கோயிலும் கிடையாது. எல்லா கோயிலும் திருச்சபை, தலைமை திருச்சபையின் பெயரில் தான் எழுதி வைக்கப்படும். அந்த பெயரில் எழுதி வைக்கப்பட்டு தான் அங்கிருந்து தான் கோயில் நிர்ணயிக்கப்பட்டதாக பிரதிஷ்டை செய்யப்படும். மற்றபடி இவங்க எல்லாமே கட்டி முடித்த பிறகு அவங்க பேரில் தான் எழுதி வைக்கணும், தலைமை திருச்சபை பேரில் தான். அது கூட தெரியாதவர் அண்ணாமலை. இல்லை உன் பேரில் இருக்கு, நீ என்ன வரப்படாதுன்னு சொல்வதற்கு என்ன இருக்குன்ட்டு ஒரு மல்லு கட்டிக்கிட்டு நிற்காருன்னா இவர் எந்த எண்ணத்திற்காக நிற்கிறார்? வன்முறையை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அண்ணாமலை அத்துமீறி தருமபுரியில் பாப்பிரெட்டிப்பட்டியில் லூர்து அன்னை ஆலயத்துக்குள்ள நுழைய முயற்சி செய்தது எத்தனை பெரிய குற்றம் தெரியுமா? குற்றம்தான். அது மட்டும் இல்லை, அவர் நான் 10,000 பேரோட வந்தால் என்ன செய்வேன்னு கேட்காரு. இது ஒரு அரசியல்வாதி பேச வேண்டிய பேச்சா?
10,000 பேரை கூட்டிக் கொண்டு நான் வந்து விடுவேன், உள்ளே கோயிலுக்குள் நுழைந்து விடுவேன், மாலை போட்டு விடுவேன் என்று சவால் விடும் இந்த அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் அவர்கள் ஏன் நம்ம தீட்சிதர்கள்லாம் இது கனக சபையில் ஏறி பக்தர்கள் வழிபடப்படாதுன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம தீட்சிதர்கள் தான், தூரப்போனவங்க இல்லை, நம்ம தீட்சிதர்கள் தான் 7 வயசு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவங்க தான், சட்டத்துக்கு புறமான அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தீட்சிதர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள கனக சபையில் ஏறி நின்று நீ வழிபாடு பண்ணக்கூடாது, சாமியை கும்பிடக்கூடாது, திருவாசகம் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுதான், சண்டைக்கு வாராம், அடிக்க வாராம், தார்பாய்ச்சி நிற்கான், சட்டத்துக்கு எதிராக நிற்கான் தீட்சிதர்கள். அப்போ உங்கள் வாய் எங்கே போச்சு மிஸ்டர் அண்ணாமலை? நீங்கள் அந்த 10,000 பேரை திரட்டிக்கிட்டு போய் கனக சபையில் பாடலாம்ல. உங்களுக்கு சூடு சொரண அந்த இரத்தம் ஓட்டை இருந்தால் நீங்கள் உண்மையிலே இந்துக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்றால், இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் இந்துக்களுக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தால், அந்த கனக சபையில் இந்த மக்களை போய் 10,000 பேரை திரட்டிக்கிட்டு போய் நின்று பாடுப்பா, இறைவனை நோக்கி பாடு அப்படின்னு விட வேண்டியதானே? அந்த தீட்சிதர்களை வாய்ப்பொத்தி மௌனமாக நிற்க வைக்க வேண்டியதானே? அதுக்கு வக்கு இருக்கா? உனக்கு திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? முதுகெலும்பு இருக்கா மிஸ்டர் அண்ணாமலை? அல்ல மனசு இருக்காப்பா? இதெல்லாம் இருக்கான்னு கேட்கறத விட அதுக்கு உனக்கு மனசு இருக்கா? நீ சூத்திரங்கிற அந்த மனநிலையில தானே தள்ளப்பட்டு இருக்கிறாய் மிஸ்டர் அண்ணாமலை. நீங்க பிஜேபி கட்சியில இருந்தாலும் நீங்கள் சூத்திரன் என்ற பார்வைக்குள் தானே தள்ளப்பட்டு இருக்கீங்க. எங்கேயாவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போட்ட சட்டம். அந்த சட்டத்துக்கு எதிராக வாதாடி அப்படிலாம் கிடையாது, ஆகம விதிகள் அங்கங்கே தடுத்து கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? நீ தானே. நீன்னா பாஜக கட்சி தானே. இந்த மாதிரியான கொடுங்கோன்மைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற நீங்கள் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள அனைவரும் நுழையலாம், கருவறைக்குள்ள அனைவரும் நுழையலாம் அப்படின்னு கொண்டு விடு அண்ணே, அண்ணாமலை அண்ணே, கொண்டு விடுங்கண்ணே. நம்ம மக்கள் தானே, நம்ம இந்து மக்கள் தானே, நம்ம ரத்தம் தானே, நம்ம உறவு தானே, நம்ம எல்லாரும் தான் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகலாமே இல்லையா? அப்படின்னா நம்ம தான் எல்லாரும் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகலாம்ல. ஏன் இந்த லூர்தண்ணா மாதா கோயிலுக்குள்ள போனால் தான் நம்ம பெரிய இவரோ, இந்து கோயிலுக்குள்ள போனால் நம்ம களிசடையோ, ஏன் நம்ம அது கருவறைக்குள்ள போனா என்ன? ஏன் நம்ம நெத்தியில தொட்டவன் நிமிதி வச்சான்னா உள்ள மணி ஆட்டுத்தவன் அது வைக்க மாட்டேக்கானே, அதுக்குன்னு கேள்வி கேட்க முடியலையே. எப்படி மிஸ்டர் அண்ணாமலை உங்களுக்கு எதுக்கெல்லாம் தகுதி இருக்கு, திறமை இருக்கு, முதுகெலும்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்கல்ல. நீ கலவரத்துக்கு தகுதி இருக்கு, முதுகெலும்பு இருக்கு, அந்த திராணி இருக்கு, அந்த சுழுக்கற்ற தன்மை இருக்கு, அப்படித்தானே நம்மள? இது அநியாயம், அராஜகம், அக்கிரமம். இதெல்லாம் பண்ணி வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தமிழகத்தில் முயற்சிப்பீர்களானால் ஒருபோதும் உங்களுடைய திட்டம் பலிக்காது.